அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் விரைவில் இரண்டாவது ஏசி புறநகர் ரயில் சேவையை தொடங்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். வெங்கட், இப்போ இரண்டாவது ஏசி புறநகர் ரயில் எந்த பாதைக்கிடையே இயக்க திட்டமிடப்பட்டிருக்கு? சென்னையில இரண்டாவது ஏசி மின்சார ரயில் சேவை விரைவில் துவங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில முதல் ஏசி மின்சார ரயில் சேவை கடந்த ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்பட்டு பயணிகளிடையே நல்ல வரவேற்பையும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த நிலையில அதற்கு அடுத்ததாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே ஏசி புறநகர் ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்த நிலையில தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்திற்கு கூடுதல் ஏசி மின்சார ரயிலை தயாரித்து வழங்க ரயில்வே வாரியத்திற்கு உத்தரவிட்டது. ஐசிஎஃப் ஆலையில இரண்டாவது ஏசி மின்சார ரயில் தயாரிக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கி 2 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த பணிகள் என்பது நிறைவடைந்து விட்டது. தயாரிக்கப்பட்ட புதிய ஏசி மின்சார ரயில் 1 மாதத்துக்கு முன்பு சென்னை கோட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏசி புறநகர் பெட்டியில 12 பெட்டிகள் இருக்கும். அதுல 1116 பேர் அமர்ந்து கொண்டும் 3798 பேர் நின்று கொண்டும் என மொத்தமாக 4914 பயணிகள் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும். சோதனைகள் முடிந்தவுடன் எந்த மார்க்கத்தில் இயக்குவது என்பது குறித்து இறுதி முடிவு செய்யப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்துல தினசரி 200க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுது. இதில் 4 லட்சம் பேர் வரை பயணிக்கிறார்கள். எனவே இந்த புதிய ஏசி ரயில் புறநகர் ரயில் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் இயக்குவது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். இந்த ரயில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கட், விவரங்களுக்காக.